அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் வெள்ளை குருமா செய்வது எப்படிங்கிறது செய்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 1/4 கிலோ அது சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு உப்பு போட்டு சேர்த்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரெஞ்சு இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை ரகத்தான் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3, புதினா மல்லி கொஞ்சம். இந்த 3த்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, கேரட்டு சின்ன பீஸ் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அரைச்சி விரதை சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போனதும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தயிர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன் அதை சேர்த்துக்கிறோம். வேக வைத்த கறியை சேர்த்துக்கிறோம். சாதம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கறியை வேக வச்சோம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். மூடி வச்சிடணும். திறந்து பார்க்கலாம். தேங்காய், பாதாம் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம். கிரேரிக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அது பிறகு பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளை குருமா ரெடி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி